வணக்கம் நேர்களே. இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து எப்படி நம்மளுடைய ஈக்விட்டி வேல்யூவேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் லிங்க் பிட்வீன் த மானிட்டரி பாலிசி அண்ட் த ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். மானிட்டரி பாலிசிங்கிறது வந்து ஆர்பிஐ சொல்கிறது, அது எகென்ஸ்ட் எப்படி வந்து மார்க்கெட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைசிங் அண்டு ஃபாலிங். அது வந்து ஓவர் த பீரியட் இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிவன் பை தி எக்கனாமிக் க்ரோத்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் அந்த சென்ட்ரல் பேங்கினுடைய பாலிசிஸ் அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரேட் ரைசஸ் பாரோயிங் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரேட் இறங்கும்போது பாரோயிங் சீப்பராக இருக்கும் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடும். பட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும் இல்லையா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து ஒரு கீ லெவல்னு சொல்லலாம். சென்ட்ரல் பேங்க் ஒரு ரிஸ்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் எக்கனாமிக்குடைய இன்ஃப்ளேஷன்ஸை பாதுகாக்கிறதுக்கும். பட் இம்பேக்ட் பார்க்கும் பொழுது பியாண்ட் பாரோயிங் காஸ்ட் ஒரு க்ரூஷியல் ரோல் இன் டிட்டர்மினிங் ஈக்விட்டி வேல்யூவேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்குள்ள ரேட் சைக்கிள் வந்து ஒரு காஜ் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஆப்டிமைஸ் பண்ணுவதற்கு. மெயினாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃபாலிங் சொன்னேன் இல்லையா. இது வந்து ட்ரிப்பிக்கலி ட்ரிவன் பை தி எக்கனாமிக் க்ரோத், அப்புறம் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன், அப்புறம் சென்ட்ரல் பேங்க் பாலிசி. இந்த மூணையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் வந்து இம்பேக்ட் ஆன் ஈக்விட்டி வேல்யூவேஷனில் பார்க்கும் பொழுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதாவது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துன்னு வச்சுங்களேன், இன்க்ரீஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் அந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடலில் ரெடியூசிங் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் கேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. அதில் வந்து 2% ஆஃப் த ரைஸ் இன் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா லோவர் இட்ஸ் வேல்யூவேஷனில் கிடைக்கும். அதுமாரி ஏர்னிங் ஈல்டு வைசஸ் பாண்ட் ஈல்டு. ஸோ மெயினாக இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் ஏர்னிங்ஸ் வந்து ஈல்டையும் பாண்ட் ஈல்டையும் எப்போதும் கம்பேர் பண்ணணும். ஸோ ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் பொழுது அது வந்து பாண்ட் ஈல்டு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் அவுட்ஃப்ளோ ஃப்ரம் ஈக்விட்டிலேருந்து பாண்டுக்கு போகும். அதுமாரி இது மெயினான உதாரணத்துக்கு யூஎஸ் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு ஷார்ப்லி இன் 2022. அப்போ என்னாச்சு, க்ரோத் ஸ்டாக்ஸுடைய வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சது, பாண்டினுடைய வேல்யூவேஷன் அதிகரிச்சது. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு வெரிஃபை அண்ட் அனாலிசிஸ். திஸ் வில் ஹாவ் அ பெட்டர் க்ரோத் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ. நன்றி, வணக்கம்.